வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிகப்பு தண்டு கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிகப்பு தண்டு கீரை நமக்கு மார்க்கெட்டில் அவ்வளோக்கா கிடைக்காது. ஆனால் இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கீரை நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இதோட விதையை போட்டு கரெக்டாக 1 மந்த்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி அளவுக்கு வந்துடும். வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி தண்டு கீரையெல்லாம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேக்கெட் இதுதான். இந்த கீரையை ரெட் சோலே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெட் அமர்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சீடு இப்படி தான் இருக்கும். இந்த சீடை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ரெட் கலரில் இருக்கும். இந்த கீரையை வேரோட கட் பண்ணாமல் மேலே மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னொரு டைம் கூட வரும். அதனால நான் மேலே மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததும் ஒரு 4 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுலயே 2 காஞ்ச மிளகாய், இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை நல்லா வேக விடலாம். இந்த கீரை நல்லா வெந்து வரப்ப இதோட கலர் பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கும். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்கறி கீரையெல்லாம் வேக வைக்கிறப்போ 2 பிஞ்ச் சர்க்கரை சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இதோட ரெட் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு போட்டுக்கலாம். கீரையில் முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா அதோட கலர் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த கீரையை வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான சிகப்பு தண்டு கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்து கூட போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.